காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான புளி வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் இந்த பிராஸ் வெசல் கண்டெய்னரில் வந்து புளி வந்து எடுத்துருக்கறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, விளக்கெண்ணெய் தொட்டு ஃபுல்லாக வந்து இந்த பாத்திரத்தை கோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன் அந்த ஆயிலை. ஏன்னா ஆயில் இருந்தாலும் ஸ்மெல் வரும், நமக்கு டவுட்டாக இருக்கும் இல்லையா? அதனால் ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு அந்த ஆயிலை தொடச்சி எடுத்துட்டு, ஏன்னா இந்த பித்தளை பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் ஏதாவது திங்ஸ் வச்சோன்னா. ஸோ அதனால் வந்து இந்த புளி காய வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேறு பாத்திரத்தில் தான் வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது வந்து க்ளீனிங் ஒர்க் இருக்குது இதில். இந்த வருஷத்துக்கு உண்டான புளி இது. இப்போ தான் இந்த ஷெல்லெல்லாம் உடச்சி வந்திருக்கு. அப்படியே மரத்துலேருந்து பறித்து தோலை உரிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொட்டை எடுக்கணும். இந்த குச்சி இருக்கு இல்லையா, காம்பு, அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம சன்லைட்டில் காய வச்சு எடுத்து நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு புளி வச்சுப்போம். இது புது புளி. இனிமேல் தான் இதை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுருந்தா தான் நல்லது. இது வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணி கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் காய வச்சுட்டோன்னா, சன்லைட்டில் காய வைக்கிறது தான் இதுக்கு முக்கியமான ப்ரிசர்வேஷனே. அதெல்லாம் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு உண்டான புளி ரெடி ஆகிடும். இது அந்த சீசனில் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கணும் எப்பொழுதுமே. இதுதான் நல்லது. ஸ்டே ஹெல்தி அண்ட் சேஃப். தேங்க்ஸ் ஃபார் மை மாம் இந்த வெசல்ஸ்க்காக.